ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் குருமா பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு தேங்காய், ஒரு மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இது வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு இலை போட்டு தாளிச்சிக்கலாம். இதோட வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். அதோடைய தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சுருளை வதக்கிக்கணும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான குருமா ரெடி பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு ஏற்ற மாதிரியான சிம்பிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.